மாரான் ஃபெல்டா ஜிங்காடுவாவில் வெறித்தனமாக ஆடவர் ஒருவர் ஒரு பெண்ணையும் 15 வயது இளைஞரையும் தாக்கிய சம்பவத்திற்கு பின்னர் அந்த ஆடவர் மரணமடைந்தார். தகராறின் போது ஒரு பெண் கத்தியால் தாக்கியதில் 57 வயது ஆடவர் மரணமடைந்தார். அந்த ஆடவர் வெறித்தனமாக அண்டை விட்டு பெண் ஒருவரையும் இதர 4 15 வயதினரையும் தாக்க முயன்றபோது அவர்களுக்கிடையே தகராறு மூண்டதாக மாரான் போலீஸ் தலைவர் வாங் கிம் வாய் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த ஜிங்கா மருத்துவமனையின் மருத்துவ உதவியாளர்கள் அந்த ஆடவர் இறந்ததை உறுதிப்படுத்தினர். நேற்று காலை மணி 10:15 அளவில் ஒரு பெண்ணுக்கும் உள்நாட்டை சேர்ந்த 2 ஆடவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டதாக சுங்காய் ஜெரிக் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அண்டை வீட்டுக்காரரான சந்தேக பேர்வழி வெறித்தனமாக தாக்கியதோடு இருவரை கத்தியால் குத்தி காயம் ஏற்படுத்தியதாக விசாரணை மூலம் தெரியவந்தது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு போலீஸ் வந்தபோது சந்தேக பேர்வழி சுயநினைவின்றி இருந்ததோடு அவரது கைகளும் கால்களும் கிராம மக்களினால் கட்டப்பட்டிருந்ததாக வாங் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் தாடை மற்றும் வலது கையில் கத்திக்குத்து காயத்திற்கு உள்ளான 52 வயதுடைய பெண் திமிர்லோவில் உள்ள சுல்தான் அஜி அமாட்ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவரது நிலைமை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த பெண்ணின் மற்றொரு உறவினரான 16 வயது இளைஞனும் வலது தொடையில் கத்திக்குத்து காயத்திற்கு உள்ளானதாகவும் சிகிச்சைக்கு பின் அவன் வீடு திரும்பியதாக வாங் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து இன்னமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதோடு கைது செய்யப்பட்ட 4 ஆடவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.